அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் 6வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட துணிந்ததால் அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். கடந்த 18ஆம் தேதி முதல் செவிலியர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 6வது நாளாக இன்றும் கூடுவாஞ்சேரி சுகாதார மையத்தில் பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக சம ஊதியம், நிரந்தர பணிவு, மகப்பேறு காலங்களில் விடுப்புடன் விடுமுறையுடன் சம்பளம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த கூடுவாஞ்சேரி சுகாதார மையத்தில் ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இரவு நேரங்களில் பல செவிலியர்கள் தனது உறவினர் வீட்டிற்கும் அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்துக்கு சென்று இரவை கழித்துவிட்டு மீண்டும் தற்போது கூடுவாஞ்சேரி சுகாதார மையத்துக்கு வரும் நிலையில அங்கிருக்கும் காவல்துறையினர்கள் தற்போது அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். குறிப்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் உள்ளே சென்று போராட்டம் நடத்த வேண்டும். இரவு நேரங்களில் ஏராளமானவர்கள் வெளியே செல்வதால் இந்த கைது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தொடர்ந்து அமைச்சருடைய பேச்சு நடத்தும் போதிலும் தோல்வியடைந்த நிலையில இவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில வெளியோர நபர்களை மட்டும் தற்போது வரை போலீசார் கைது செய்வது நீடித்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன்.